வெற்றி வாழ்வு திருச்சபையின் வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் யாவரும் ஜெபத்துடன் தொடங்குவோம். கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, குமாரனாக இயேசுவின் நாமத்தினால் நம்மிடத்தில் வருகிறோம். இந்த அற்புதமான காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த மாதம் முழுக்க நீரங்களை பாதுகாத்து வழி நடத்தினீர். ஆண்டவரே, நீரங்களை தாங்கினீர், தப்புவித்தீர், ஏந்தினீர். ஆண்டவரே, எங்களுக்கு எல்லாவற்றையும் நீர் செய்து முடித்த அந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஜூலை மாதத்தின் கூட இந்த முதல் நாளில் கூட கர்த்தரை நோக்கி நாங்கள் அவர் எங்களுடைய கோட்டையா இருக்கிறார், அவர் எங்களுடைய கண்மலையா இருக்கிறார் என்று நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். எங்களுடைய ஆதாரமாய் நீர் இருக்கிறீர் என்பதை நாங்கள் வெளிப்படுத்த வந்திருக்கிறோம். ஆண்டவரே, வாக்குத்தத்த ஆராதனை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இங்கே நடக்க இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளிலும் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். பாடல்கள் மூலியமாக, ஜபத்தின் மூலியமாக, கர்த்தருடைய வார்த்தையின் மூலியமாக பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய உள்ளங்களை நீர் பேசுவீராக, ஆற்றுவீராக, தேற்றுவீராக. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கொண்டு நாங்கள் விசுவாசிக்கக்கூடிய இருதயமாக நீர் மாற்றுவீராக. தொடர்ந்து நீர் மகிமைப்படுவீராக. உம்முடைய பிரசன்ன மகிமை இந்த இடத்துல நிரம்பேறிக்கட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம். ஆமென். நம்ம ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டே. எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை.
பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே, எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசர். போராட்டங்களிலிருந்தும் நம்முடைய சவால்கள் நமக்கு ஏற்படுகிற எல்லா கஷ்டங்களிலிருந்தும் பொருளாதார சிக்கல்களிலிருந்தும் நம்மை விடுவிக்கும்படியாக நமக்கு கர்த்தர் ஒரு சில நல்ல நண்பர்களை, நல்ல ஆத்துமாக்களை நமக்கு தந்திருக்கிறார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் பல நேரங்களில் கர்த்தரை தவிர வேற யாரும் நம்ம உதவி செய்யவே முடியாது. பிகாஸ் த சிச்சுவேஷன் இஸ் ஹியூமன்லி இம்பாசிபிள். மனிதனால் தீர்க்க முடியாத சில பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில வரத்தான் செய்கிறது. என்ன பண்ணாலும் சரி, பல நேரங்களில் நம்முடைய வியாதி நேரத்தில் மருத்துவர்கள் நமக்கு உதவி செய்கிறாங்க. அவர்களுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஆனால் பல நேரங்களில் மருத்துவர்களுக்கு புரியாத புதிராக கூட சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் கடந்து வர வேண்டியதாக இருக்கிறது. அப்பொழுதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே ஒரு தகப்பன் சுமப்பது போல தோளின் மேலே சுமந்து வந்தார் பாருங்க. அந்த மாதிரி கர்த்தர் நம்மை சுமக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆமென். கர்த்தரை தவிர வேற யாரும் நம்ம உதவி செய்யவே முடியாது. நம்ம பாடின பாடலில் நம்ம பார்க்குறோம், மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளையிலே மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். தாவீது ரொம்ப அருமையாக தம்முடைய 23ஆம் சங்கீதத்தில் அவர் எழுதுகிறார், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன்? நான் ரொம்ப தைரியசாலின்றதுனால அல்ல, இல்லை 1000 போர் சேவகர்கள் என் கூட இருக்கிறதுனால அல்ல, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன், உன்னை கைவிடவே மாட்டேன், நான் உனக்குள்ளே உலாவி உன்னுடைய தேவனாக இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார், வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நித்திய ஜீவனை நமக்காக வாக்கு பண்ணியிருக்கிறார். மரணத்தில் நித்திய ஜீவன் அவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆமென். ஆகவே பல நேரங்களில் அவர் தான் நமக்கு உதவி செய்ய முடியும். வேற யாரும், எந்த மனுஷனும் நமக்கு உதவி செய்ய முடியாது. எலியாவுக்கு சில நேரங்களில் காகத்தை கொண்டு போஷித்தார். இன்னொரு முறை அவரை ஒரு விதவை கொண்டு போஷித்தார். அவர் ரொம்ப விரக்தி அடைஞ்சு ஒரு இடத்துல வந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாரு, என் பிதாக்களை பார்க்கல நான் உத்தமன் கிடையாது, தயவுசெய்து என்னை எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு அவர் கதறாரு பாருங்க. அப்போ வந்து காகமோ அல்லது விதவியோ இல்லை, அவரே வர்றாரு, தம்மையே அவருக்கு காண்பிக்கிறார், அவரோட பேசுறாரு. அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில் கூட பல நேரங்களில் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட வேண்டும். கர்த்தர் நம்மோடு கூட வந்து பேசுறார்.
ஏன்னா அவர் உள்ளதான் இருக்கிறார், நமக்குள்ள இருக்கிறார். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக நமக்குள் எனக்குள் இருப்பதே அந்த ரகசியம். பல நேரங்களில் அவர் நம்மை ஆற்றி தேற்றுகிறார், அவர் நம்மோடு பேசுகிறார், அவர் நம்ம கரம் பிடித்து வழி நடத்துகிறார், தோளிலே தூக்கி சுமக்கிறார், மடியில் வைத்து தாளாட்டுகிறார். இன்னும் என்ன சொல்றது, எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் அவர் இருக்கிறார். ஆமென். இதெல்லாம் எதனால் அவர் செய்கிறாரு? நம்ம ரொம்ப யோக்கியர்கள், நம்ம ரொம்ப நல்லவர்கள்ன்றனால அல்ல. அவருடைய இரக்கம் பெருசா இருக்கு, அவருடைய உண்மை பெரிதா இருக்கிறது, இரக்கத்துக்கு முடிவில்லை, அவருடைய கிருபை காலைதோறும் புதிதாய் இருக்கிறது. ஆமென். இந்த மாதிரி ஒரு பாடலை நாம் யாரும் சேர்ந்து பாடுவோம். மகா மகா பெரியது இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது கிருபை. மகா மகா பெரியது இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது கிருபை. தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. மகா மகா பெரியது இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது கிருபை. மிக கொடிய வேதனையில் இடுக்கண்கள் மத்தியில் விழுந்து விட்டேனும் கரத்தில். மிக கொடிய வேதனையில் இடுக்கண்கள் மத்தியில் விழுந்து விட்டேனும் கரத்தில். கொள்ளை நோய் விலகனும், ஜனங்கள் வாழனும், நாமம் உயரணுமே. 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 இரக்கம் தயவு அளவிட முடியாதையா. இரக்கம் தயவு அளவிட முடியாதையா. தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. மகா மகா பெரியது இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது கிருபை. மகா மகா பெரியது இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது கிருபை.
செலவினங்களை குறித்து பரிதவிக்கும் மிகப்பெரிய பிரதான ஆசாரியரே, பலவீனங்களை குறித்து பரிதவிக்கும் மிகப்பெரிய பிரதான ஆசாரியரே, ஏற்ற வேளை உதவி செய்யும் கிருபையை நான் நம்பியே கிருபாசனம் வந்திருக்கிறேன். ஏற்ற வேளை உதவி செய்யும் கிருபையை நான் நம்பியே கிருபாசனம் வந்து நிற்கிறேன். ஏற்ற வேளை உதவி செய்யும் கிருபையை நான் நம்பியே கிருபாசனம் வந்து நிற்கிறேன். ஏற்ற வேளை உதவி செய்யும் கிருபையை நான் நம்பியே கிருபாசனம் வந்து நிற்கிறேன். இரக்கம் தயவு அளவிட முடியாதையா, தயவு அளவிட முடியாதையா, தேற்றிடும் கிருபை உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை, தேற்றிடும் கிருபை உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை, மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை, மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. கிழக்கு மேற்கு உள்ள தூரம் குற்றங்கள் அகற்றுகின்ற கிருபையுள்ள நல்ல தகப்பனே, கிழக்கு மேற்கு உள்ள தூரம் குற்றங்கள் அகற்றுகின்ற கிருபையுள்ள நல்ல தகப்பனே, பூலோகம் பரலோகம் எவ்வளவு உயர்ந்ததோ அவ்வளவு கிருபை உயர்ந்தது. 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 உம் இரக்கம் தயவு அளவிட முடியாதையா, தயவு அளவிட முடியாதையா, தேற்றிடும் கிருபை உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை, தேற்றிடும் கிருபை உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை, மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாடும் புதியது உம் கிருபை, மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. திருப்பாதம் காத்திருந்து மன்றாடும் பிள்ளைகள் மேல் மனதுருகும் நல்ல தகப்பனே, திருப்பாதம்
பாதம் காத்திருந்து மன்றாடும் பிள்ளைகள் மேல் மனதுருகும் நல்ல தகப்பனே. பஞ்சத்திலே பசியாற்ற நோயிலிருந்து காப்பாற்ற நோக்கமாயிருப்பவரே. 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 இரக்கம் தயவு அளவிட முடியாதையா. இரக்கம் தயவு அளவிட முடியாதையா. பேச்சிடும் கிருபை உயிர்ப்பிக்கும் கிருபை விலகாத மாறாத கிருபை. பேச்சிடும் கிருபை உயிர்ப்பிக்கும் கிருபை விலகாத மாறாத கிருபை. மகா மகா பெரியது இரக்கம் ஒவ்வொரு நாளும் புதியது கிருபை. மகா மகா பெரியது இரக்கம் ஒவ்வொரு நாளும் புதியது கிருபை. ஏற்றிடும் கிருபை உயிர்ப்பிக்கும் கிருபை விலகாத மாறாத 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 கிருபை. பிதாவாகிய தேவனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் உம்மிடத்திலே நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஜூலை மாதத்தினுடைய முதல் தேதியிலே உம்முடைய பிரசன்னத்திலே உம்முடைய சன்னிதானத்திலே வந்து நிற்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய வல்லமையான பாதுகாப்பின் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் துதி ஆராதனையிலே நீர் பிரியப்பட்டபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களோடு வார்த்தையின் மூலமாக பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். எங்கள் இருதயங்களிலும் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய மாற்றங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையை பிரசங்கிக்க உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையை புரிந்து கொள்ள உதவி செய்வீராக. மீதியான நேரங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா கனம் துதி மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Amen. Amen. God bless you. வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நம்ம இந்த கடந்த 6 மாதங்களாக நம்மை கண்மணி போல பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதித்து போஷித்து தழைத்தோங்கி வளரும்படி செய்திருக்கிறார். இந்த புதிய 7ஆம் மாதத்திலே முதல் தேதியிலே வந்து நிற்கும்படி அவர் கிருபை பாராட்டியிருக்கிறார். கர்த்தர் எவ்வளோ நன்மைகளை
செய்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஒரு அற்புதங்களை செய்கிறவர் என்பதை குறித்து ஒரு வாக்குத்தத்தத்தை எடுத்து நாம் தியானிக்க போகிறோம். வேதாகமம் முழுக்க ஏராளமான வாக்குத்தத்தங்கள் இருக்கு. ஒரே நாளில் எல்லாத்தையும் பிரசங்கம் பண்ண முடியாது. ஆனால் கர்த்தருடைய கிருபை நம்பி நாம் இங்கே வந்திருக்கிறோம். ஒரு வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு நாம் தியானிப்போம். யோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். யோபு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆராய்ந்து முடியா அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென். இது எவ்வளோ ஒரு உண்மை பாருங்கள். அவர் நிச்சயமாகவே நம்முடைய மத்தியிலே பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். இந்த 9ஆம் வசனம் சொல்லுகிறது, பெரிய காரியங்கள் அதிசயங்களை அவர் செய்கிறார். நம்முடைய கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களையும் செய்கிறார், அதிசயங்களையும் செய்கிறார். பெரிய காரியங்கள் செய்யும் பொழுது அதை ஆராய்ந்து பார்க்கவே முடியாது. நம்முடைய மனித மூளை அறிவுக்கு எட்டாத காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். அதிசயங்கள் நீங்க பார்க்கும்பொழுது எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். ரொம்ப வண்டர்ஃபுல் திங்ஸை அவர் செய்கிறார். அது கணக்கிலே கிடையாது. எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார். இன்றைக்கும் அவர் அதிசயங்களை செய்து கொண்டுதான் வருகிறார். இன்றைக்கும் கூட அவருடைய அற்புதங்கள் செய்யும் சக்தி குன்றி போகவில்லை, குறையவில்லை, அது மங்கி போகவில்லை. அற்புதங்கள் பழைய உடன்படிக்கையோடு நின்று போய்விடவில்லை, அல்லது இயேசு வாழ்ந்த காலத்தோடு அது ஒரு முடிவுக்கு வந்து விடவில்லை. அவர் இன்றைக்கும் நம் மத்தியிலே அற்புதங்களை செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். எவ்வளவு அற்புதங்கள்னா, எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். எண்ணி முடியாத அதிசயங்கள், ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்கள். அவர் பெரிய காரியங்களை செய்கிறாரு. எவ்வளவு பெரிய காரியங்கள் அப்படின்னு சொன்னா, ஆராய்ந்து பார்க்க முடியாத ஒரு பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு நம்ம இந்த காலை வேளையிலே இதை பற்றி நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அவர் இப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்து முடித்திருக்கிறார்ன்றது நாம் சில வேதாகம உதாரணங்கள் மூலமாகவும் அற்புதமாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த வேத பகுதி நம்ம இந்த 5ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்பொழுது 4ஆம் அதிகாரத்தினுடைய துவக்கத்தில் இது யார் பேசுறது அப்படின்றது வருது. தேமானியனாகிய எலிப்பாஸ் இந்த வார்த்தைகளை அவர் கூறுகிறார். இந்த வேதம், இந்த யோபின் புஸ்தகமே பார்த்தீங்கன்னா இது தேவனால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இந்த குறிப்பிட்ட வேத பகுதி பார்த்தீங்கன்னா கர்த்தர் தேவன் எவ்வளவு பெரியவர் அப்படின்றத அது வேதாமம் முழுக்க இருந்து எடுத்து வெளிக்காண்பிக்கிறதாக இருக்கிறது. அவருடைய வல்லமைக்கு முடிவில்லை. லிமிட்லெஸ் பவர் அண்ட் ஹிஸ் விஸ்டம் அண்ட் வண்டர்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய அளவு கடந்த வல்லமை, அளவு கடந்த தெய்வீக ஞானம், அதுக்கப்புறம் தேவன் செய்கிற அற்புதமான கிரியைகள். அப்போ இதனுடைய முக்கியமான கருப்பொருள் என்னன்னா, அந்த வசனமே அது முக்கியமான கருப்பொருள் தான். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் பெரிய காரியங்களை செய்கிறார், ஆராய்ந்து முடியாத காரியங்களை செய்கிறார், அதிசயமான காரியங்களை எண்ணி முடியாத அளவுக்கு அவர் செய்கிறார். அப்போ இந்த
பெரிய காரியங்கள் அப்படின்னு சொன்னா இந்த எபிரேய மொழியில என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா மைட்டி, பவர், பவர்ஃபுல் அண்ட் பியாண்ட் ஹியூமன் எபிலிட்டி. அதாவது மனித சக்திக்கு அப்பாற்பட்ட வல்லமையான மகத்துவமான காரியங்களை அவர் செய்கிறார். நான் சொல்றேன் பாருங்க, தேவன் மட்டும்தான் மனிதன் செய்து முடிக்க முடியாத காரியங்களை தேவன் மட்டுமே செய்ய முடியும். அப்ப இதுல இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, சாத்தியமில்லாத சூழ்நிலைகள் இருப்பாங்க. நம்மளால எந்த ஒரு நம்ம சில நேரங்களில் சில வேளைகளில் உதவி அற்றவர்களாக, நான் சொன்ன மாதிரி கர்த்தர் மட்டுமே நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. அப்படிப்பட்ட காரியங்களை, அதாவது God specializes in impossible situations, கையாளவே முடியாத அல்லது செய்து முடிக்க முடியாத இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூழ்நிலைகளை செஞ்சு முடிக்கிறதுல கர்த்தர் மிகவும் கைத்தேர்ந்தவராக இருக்கிறார். மனிதனுக்கு முடியாத காரியம் இருக்கு பார்த்தீங்க, அது கர்த்தருக்கு ரொம்ப சாதாரணமான ஒரு காரியமாய் இருக்கிறது. ஒரு முறை இஸ்ரவேல் ஜனங்கள் கறிக்காக அழுறாங்க, நாங்கள் இறைச்சி வேணும், எங்களுக்கு யார் கொடுப்பாங்க எங்களுக்கு இறைச்சி அப்படின்னு சொல்லி எல்லாம் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முழுக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க அழுறாங்க. கறிக்காக இறைச்சிக்காக அழுத ஜனங்களை பார்த்துருக்கீங்களா நீங்க? ஆனா அழுறாங்க, இறைச்சி வேணும், எங்களுக்கு யார் தருவா இறைச்சிய அப்படின்னு. மோசேக்கு அது ரொம்ப கடினமான ஒரு காரியமா இருக்குது. ஐயோ, இவ்வளோ பேர், இத்தனை லட்சம் பேர் இருக்காங்களே, இவங்க மொத்த பேருக்கு இறைச்சி நான் எங்க போய் கொள்முதல் பண்ணுவேன், எங்க போய் நான் வாங்குவேன், எங்க வாங்கினாலும் எப்படி எவ்வளோ மாட்டை அடித்தாலும் சரி, எவ்வளோ ஆட்டை அடித்தாலும் சரி, சமுத்திரத்தில் இருக்கிற மச்சங்களெல்லாம் அடித்தா கூட சரி, இதெல்லாம் இவங்களுக்கு பத்துமா, இவங்க சாப்பிட்டு திருப்தி அடைய முடியுமா, ஒரு மாதம் இவங்களுக்கு இறைச்சி தருவேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு எப்படின்னு சொல்லி அவன் மூளையோ குழம்புது பாருங்க. அவன் ரொம்ப கடினமான ஒரு காரியம் அதெல்லாம். ஆனால் அது கர்த்தருக்கு ரொம்ப சாதாரணமான காரியம். கர்த்தர் மோசையை பார்த்து கேட்குறாரு, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் சொல்கிறாரு, இதை என்னால் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறியா, நான் சொன்ன வார்த்தையின்படி நடக்குமா நடக்காதான்னு நீ இன்னைக்கு பார்ப்ப அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ரொம்ப சாதாரணமாக ஒரு கீழ்காற்றை வீசும்படி செய்து அது மூலமாக நிறைய காடுகளை கொண்டு வந்து அவர் இஸ்ரவேலர்களுடைய பாளையங்களை எல்லாம் நிரப்புகிறார். மனிதனுக்கு ரொம்ப கடினமாய் தோன்றுகிற எல்லா விஷயங்களுமே கர்த்தருக்கு ரொம்ப ரொம்ப சுலபம். நம்ம நினைச்சுக்கிறோம் மலை மாதிரிங்க, இது யார் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும், எப்படி என் வாழ்க்கை விட்டு இந்த பிரச்சனை, இந்த வியாதி எப்படி போவோம், இந்த பலவீனம் என் வாழ்க்கை விட்டு என் சரீரத்தை விட்டு எப்போ போவோம், எப்படி போவோம், எவ்வளோ மருந்த மாத்திரை சாப்பிட்டு பார்த்துட்டேன், எவ்வளோ டானிக்கை குடிச்சு பார்த்துட்டேன், என்னென்னமோ சாப்பிட சொன்னாங்க, எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்துட்டேன், எப்போ இந்த பலவீனம் போகும், எப்போ இந்த தொல்லை என்னை விட்டு போகும், எவ்வளோ டாக்டர்லாம் பார்த்தாச்சு, என்ன பண்ணுறதுன்னு கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? இது மலை மாதிரி இருக்கா உங்களுக்கு? கர்த்தருக்கு ரொம்ப சாதாரணமான காரியம், இது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு காரியம். கர்த்தர் சும்மா லேசாக இதெல்லாம் சரி பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். உங்களுக்கு கடினமாக இருக்கலாம், ஆனால் அவருக்கு ரொம்ப கடினமான ஒரு காரியம்லாம் இது கிடையாது. வாட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் மேன் இஸ் ஆர்டினரி ஃபார் காட். மனிதனுக்கு கடினமாய் தோன்றுகிற, சாத்தியமில்லை என்று தோன்றுலாம் கர்த்தருக்கு ரொம்ப ரொம்ப சர்வசாதாரணம். அதெல்லாம் அது ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். ஏன்னா அவர் ஆண்டவர், கர்த்தர் அவர். அப்போ இதை பற்றி சில தீர்க்கதரிசிகளும் கூட இதே போன்ற வார்த்தைகளை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவரை, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். சொல்றாரு, எப்படி இந்த உலகத்தெல்லாம் சிருஷ்டித்தார் கர்த்தர் அப்படின்னு சொல்றாரு. எப்படி சிருஷ்டித்தாரோ, தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். இதெல்லாம் யாராக உண்டாக்க முடியுமா? மனுஷனால முடியாது. ஆனால் கர்த்தர் உண்டாக்குறாரு. எப்படி? நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் மகாபலத்தினாலும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பல இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். இது சாத்தியமே இல்லை, எனக்கு வேலையே கிடைக்காது, என் வாழ்க்கையில் நான் முன்னேறவே முடியாது, என் வாழ்க்கையில் நான் ஒரு செல்வந்தனா மாறவே முடியாது, இந்த வாழ்க்கையில் கடன் இருந்துனே தான் இருக்க போகுது, இத்தனை வருஷம் இருந்துச்சு, இனிமேல் எங்கே போக போகுது அப்படின்னு ஒருவேளை நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். இந்த வியாதி என்னை விட்டு போகவே மாட்டேங்குது, பொழுதன்னைக்கு இந்த வியாதியிலேயே நான் வாழ்ந்து எனக்கு அப்படியே பழகி போச்சு, இது எப்போ தான் என்னை விட்டு போவோம் நானும் எதிர்பார்த்த காலங்கள்லாம் போய் சரி தொலைஞ்சி போகுது, கழுத இருக்கட்டும், அது இருந்துட்டு போகுது,
இதை மாத்திரை முழுங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நீங்க வந்திருக்கலாம். ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், வேத புஸ்தகம் சொல்லுவது, எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு கண்டிப்பா உங்களுடைய சரீரத்தில் ஒரு அற்புதம் நிச்சயமா நடக்கும். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் நிச்சயமா நடக்கும். உங்களுடைய வேலையில ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். உங்களுடைய ப்ரொமோஷன்ல ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். உங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு பெரிய அற்புதம் நிச்சயமா நடக்கும். ஏன்னா அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு நம்ம பார்த்தோம்னா நம்ம தோல்வி அடையுது மாதிரி இருக்கலாம், எல்லாம் நமக்கு ஆப்போசிட்டா போற மாதிரி தெரியலாம். தாவீது கூட அப்படிதான் இருந்தது, எல்லாம் அவனுக்கு எதிராக போற மாதிரி இருந்தது. யோசேப்பு எடுத்துக்கோங்க, அவன் தேவனுடைய அனுக்கிரகத்தை பெற்றவன், தேவனுடைய கிருபை தயவு அவனோடு கூட இருந்தது, தேவர்களுடைய ஆவி அவனோடு கூட அவனுக்குள்ள இருந்தது என்று வேற சிலர் சொல்றாங்க. அவன் வீட்டில் இல்லை, அவன் வீட்டார் இல்லை, மற்ற மக்கள் சொல்றாங்க தேவர்களுடைய ஆவி அவருடைய இடத்துல. யோசேப்பு, தானியேல், இவங்கெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் ஒன்று சொல்றாரு, தரிசனத்தெல்லாம் கொடுக்குறாரு, வாழ்க்கை பற்றி எதிர்காலத்தை குறித்த தரிசனங்கள்லாம் யோசேப்பு கொடுக்குறாரு. ஆனா சொந்த சகோதரர்களே வெறுக்கிறாங்க, சொந்த சகோதரர்களாலே பகைக்கப்படுகிறான். காரணமே இல்லை. ஒருவேளை நீங்க கூட உங்க குடும்பத்தினரால பகைக்கப்பட்டிருக்கலாம், காரணமே இல்லாம உங்க மேல கோபம், எரிச்சல், பகை, விரோதம், கசப்பு, மூர்க்கம், வைராக்கியம், கூக்குரல் இதெல்லாம் காண்பித்திருக்கலாம். பகையும் விரோதத்தையும் பாராட்டியிருக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க, யோசேப்புக்கு எப்படி இருந்திருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவ்வளவு பெரிய தரிசனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நீ பெரிய ஆளாவ, எல்லாரும் உன்னை வந்து வணங்குவாங்கன்னு சொல்லி தரிசனத்தை கொடுத்திருக்கும் பொழுது வாழ்க்கையில் எல்லாமே மோசமான காரியங்கள் நடக்குது. ஒரு ப்ரமோஷனும் இல்லை. ஏற்கனவே இருந்த அப்பாவுடைய அன்பு கூட கிடைக்காம அப்பா விட்டு வெகு தூரத்துக்கு திரும்பி போயிடுறான். அடிமையாய் விற்கப்படுறான். எங்கேயோ ஒரு இடத்துல போய் தெரியாத வேலையில மாட்டிட்டு அவன் கஷ்டப்பட்டு அல்லல் பட்டு கொண்டு இருக்கிறான். செய்யாத தவறுக்காக சிறைச்சாலைக்கு போறான். இதெல்லாம் பார்க்கும்பொழுது யோசேப்பு தோத்துட்டான் போல இருக்குது. கடவுள் அவனு கூட இல்லை, கடவுள் அவனுக்கு எந்த உதவியுமே செய்யல. தரிசனத்தை கொடுத்தாரு, ஆனா இவன் தான் எப்படியாவது கஷ்டப்பட்டு நிறைவேற்றணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி பல விதங்கள்ல நம்ம நினைக்க தோணுது. அந்த வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, ஆதியாம் புஸ்தகத்துல 37ஆம் அதிகாரத்துல இருந்து வாசித்து பார்க்கும்போது இப்படிலாம் நமக்கு தோணுது. ஆனா கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த கதையே மாறுது. வேதம் சொல்லுற காரியம் மாறுதலாய் முடிந்ததுன்ற மாதிரி எல்லாம் பிளேட் அப்படியே கர்த்தர் திருப்பி போடுறாரு. எல்லா பிளேட்டும் திருப்பி போடுறாரு. அதே போலதான் நம்ம கூட சில காலம் நமக்கு வந்து தோல்வி, பின்னடைவு, விரக்தி போன்ற மோசமான விளைவுகள் நமக்கு ஏற்படலாம். ஆனா பிஹைண்ட் த ஸ்கிரீன் காட் இஸ் ஒர்க்கிங் ஃபார் யூ. கர்த்தர் உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக வேலையை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவரால் செய்ய முடியாத அதிசயம், செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. நத்திங் இஸ் டூ ஹார்ட் ஃபார் யூ லார்ட் அப்படிங்கிறான் எரேமியா. எரேமியா மட்டுமா சொன்னா, லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்துல தேவ தூதனும் வந்து சொல்றான். மரியாளுக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி இதெல்லாம் நடக்கும், என்ன கதை இது, எனக்கு இன்னும் திருமணமாகல, நான் இன்னும் புருஷனை அறியல, எப்படி வந்து எனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும்னு சொல்லி வாக்கு பண்றாரு கர்த்தர், இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னா தேவ தூதன் சொல்றாரு, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, ஒன்றும் இல்லை. நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் இது முடியவே முடியாது, நடக்கவே நடக்காது, சாத்தியமே இல்லை, இனிமேல் இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு சாத்தியமே இல்லைன்னு. அப்படிதான் தானியேல் கூட நினைச்சிருப்பான். தானியேல உள்ள போட்டவங்க நினைச்சிருப்பாங்க, இனிமேல் தானியேல் ஒழிஞ்சு போயிட்டா இனிமேல் இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. கர்த்தர் பத்திரமா அவனை சிங்க கெபியில இருந்து வெளியே எடுத்தார். தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா, இந்த 4 வாலிபர்கள், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இந்த 3 வாலிபர்களை தூக்கி எரிகிற அக்கினி சூளையில போட்டாங்க பாருங்க. இனிமேல் இவங்க வெளியே வரதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி உள்ள தூக்கி போட்டிருப்பாங்க. ஆனா ஒரு முடி கூட கருகாமல், புகை கூட அணுகாமல் கர்த்தர் அவர்களை பத்திரமாய் வெளியே கொண்டு வந்தார். நான் சொல்றேன், நீங்கள் போய்கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலை ஒருவேளை அக்கினி சூளை மாதிரி இருக்கலாம், சிங்க கெபியா இருக்கலாம், ஒருவேளை எல்லாரும் உங்களை பகைக்கலாம், நீங்க மட்டும் தனியே விடப்படலாம். தானியேலுக்கு எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. சிங்க கெபியில தூக்கி போட்டாங்க. இப்போ நிறைய சிங்கங்க, நடுவில் இவன் ஒரே ஒரு மனுஷன், எப்படி இருந்திருக்கும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆனா அவன் நல்லா தூங்கியிருப்பான்னு நம்ம யோசிக்கிறோம். பைபிளை படிக்கும் போதே நமக்கு நல்லா தெரியுது. ஏன்னா காலையில ராஜா போய் கூடும்போது உடனே பதில் கொடுக்குறான். ஆம் ராஜாவே, நான் ஆராதிக்கிற என்னுடைய தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தார். ஏனென்றால்
நான் தேவனுக்கு விரோதமாகவும் ராஜாவாகவும் உமக்கு விரோதமாக எந்த நீதிகேடும் நான் செய்ததில்லை அப்படிங்கிறான். அதனால கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டிப்பட்ட வாயை திறக்கவே முடியல. சிங்கம் உருமுறத்துக்கு கூட அங்க வாயை திறக்க முடியல. சிங்கங்களும் பேசாம ஒரு பூனை குட்டி மாதிரி படுத்துன்னு இருந்தது. தானியல் சிங்கத்து மேலே தலை வச்சு படுத்துன்னு இருந்தப்பான்னு நினைக்கிறேன். எல்லாரும் யோசிச்சாங்க, வெளியே வரவே முடியாது, அவ்வளவுதான், தானியல் கதை முடிஞ்சது அப்படின்னு. ஆனா கர்த்தர் அற்புதத்தை செஞ்சு வெளியே அவனை கொண்டு வந்தார். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் சிங்க கபில் இருந்து தானியலை வெளியே கொண்டு வர முடியும். அனன்யா, மீஷாவில், அசரியா போன்ற வாலிபர்களை அக்கினி சூழலிலிருந்து வெளியே கொண்டு வர முடியும்னா உங்களையும் அவர் அந்த வியாதியிலிருந்து வெளியே கொண்டு வருவார், பலவீனத்திலிருந்து வெளியே கொண்டு வருவார், அசாத்தியமான சூழ்நிலையிலிருந்து அவர் உங்களை வெளியே கொண்டு வருவார், பொருளாதார பிரச்சனைகளிலிருந்து அவர் உங்களை வெளியே கொண்டு வருவார், கடன்ல இருந்து வெளியே கொண்டு வருவார், வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளிலிருந்து அவர் உங்களை பத்திரமாய் வெளியே கொண்டு வருவார். அதனுடைய வாசனை, அதனுடைய தாக்கம் எதுவுமே இல்லாமல் உங்களை அற்புதமாக வெளியே கொண்டு வர அவரால் முடியும் கண்டிப்பா. ஏன்னா நம்முடைய தேவன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறவராய் இருக்கிறார். மத்திய சுவிசேஷத்துல இந்த சுவிசேஷத்தை எழுதினவர் அவர் சொல்றார் 19ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு பாருங்க, எப்படி சொல்றாருங்க. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும் அப்படிங்கிற. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு வாலிபன் வந்து, ரொம்ப பணக்கார வாலிபன் வந்து, இது மாதிரி கர்த்தருக்கேற்ற காரியத்தை செய்யணும் நான் அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி, ஜீவனில் நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்யணும்னு சொல்லும்போது அந்த சம்பவத்துல இருந்து வர்றாரு. அவர் சொல்றாரு, ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கிறது அரிதாரிது. உடனே சீஷர்லாம் ஒரே பயந்து, அப்படின்னா யார் தாங்க பிரவேசிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இயேசு பார்த்து கேட்டபோது இயேசு சொல்றாரு, இந்த வசனம் 26ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் அப்படிங்கிறார். தேவனாலே எல்லாம் கூடும். இப்போ நீங்க வந்து உங்களை நம்புறீங்களா இல்ல கர்த்தரை நம்புறீங்களா? சமீபத்தில் ஒருத்தர் வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டாருங்க. என்னோட ஹஸ்பண்டு 10 lakhs கடன் வாங்கியிருக்கிறார். எப்படி அடைக்க போறேன்? நான் கொஞ்சம் கொஞ்சமா வேலை செஞ்சு, நான் தான் வேலை செஞ்சு அடைக்கணும். நான் சம்பாதிக்கிறது கூட என் ஹஸ்பண்ட் வந்து குடிங்கின்னு போயிடுறாரு, அவர் குடிக்கிறாரு. நான் என்ன பண்றதுன்னே தெரியல, எனக்கு ஒண்ணுமே மூளையே ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற. அவங்க யோசிக்கிறாங்க, கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு அந்த கடன் அடைக்கணும். நான் சொன்னேன், அவங்க இயேசு அறியாதவர்கள். நான் சொன்னேன், நீங்க வேலை செஞ்சு இந்த கடனை அடைக்கணும்னா 100 வருஷத்துக்கு மேல ஆகுமா? ஆனா கர்த்தரை நம்புங்க, அவர் உங்களை ரட்சித்து இருக்கிறார். உங்களுடைய எல்லா தரித்திரத்தையும் அவர் தம்மால ஏற்றுக்கொண்டு இருக்கார். அவரால் இந்த கடன்ல இருந்து உங்களை வெளியே கொண்டு வர வைக்க முடியும். அவர் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். அவரை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்த்த ஒரு முகங்கள் கூட வெட்கப்படவில்லை. நீங்க எந்த காலத்துக்கு சம்பாதிச்சு எந்த காலத்துக்கு இந்த கடன் அடைக்கிறது? ஒரு கடவுள் ஒரு பெரிய அற்புதத்தை, அசத்தியமான காரியத்தை செஞ்சு, ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயத்தை கர்த்தர் செஞ்சு உங்களை விடுதலை ஆக்கினாதான் உண்டு. அப்படிதான் நீங்கள் விடுதலை ஆக வேண்டும் என்று நான் சொன்னேன் பாருங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட பல சூழ்நிலைகள் அப்படிதான். கர்த்தர் காப்பாத்தலாம், அவ்வளவுதான், முடிஞ்சு போகுது. ஆனா பெரிய ஒரு நம்பிக்கை என்னன்னா, அவர் வல்லமுள்ள காரியங்களை செய்கிறார், மகத்துவமான காரியங்களை செய்கிறார், பவர்ஃபுல் டீட்ஸ் அவர் செய்கிறார், வல்லமையான மகத்துவமான காரியங்களை செய்கிறார். ஆகவேதான் இந்த யோபின் புஸ்தகத்துல நாம் வாசிக்கிறோம், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். என்னென்னலாம் அவர் செஞ்சிருக்கிறாரு? முதல்ல அவர் சிருஷ்டிப்ப செஞ்சிருக்கிறார். வெறும் வாயை திறந்து பேசி இந்த அண்ட சராசரங்களையும் அவர் உண்டாக்கி இருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த மாதிரி ஒரு ஆண்டவரை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம், வணங்குகிறோம். எந்த மனுஷனும் ஒன்னும் இல்லாமல் இருந்து ஒன்னு சிருஷ்டித்துச்சா? இது வரைக்கும் சரித்திரமே கிடையாது. எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஓடி போயிடுச்சு. கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செஞ்சுக்கிறார். ரெண்டாவது, அவர் சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்திருக்கிறார். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்து பார்க்கும்பொழுது, இஸ்ரவேலர் உலர்ந்த தரை வழியாக, வெட்டாந்தரை வழியாக அவர்கள் நடந்து போனார்கள். ஆனா அவங்கள மாதிரியே செய்ய துணிந்த பார்வோனும் அவனுடைய சேனையும் அதுலயே அந்த செங்கடல்லே
அமிழ்ந்து போய்விட்டது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்க ரொம்ப வல்லமை மிகுந்தவர்கள் என்பதனால கிராஸ் பண்ணாங்க. இல்ல, கர்த்தர் அந்த ரெட் சீயை டிவைட் பண்ணார். God divided the Red Sea. Israelites walked through the Red Sea. அதே மாதிரி அவங்க தான் போறாங்களே, அவங்க நம்மகிட்ட அடிமையா இருந்தவங்க, அவங்களே போறாங்கன்னா நம்மளால இது முடியாதான்னு பின்னாடி வந்தாங்க பாருங்க, மொத்த பேரும் அமிழ்ந்து மாண்டு போனார்கள். This was a great work that only God could perform. தேவன் மாத்திரமே செய்யக்கூடிய மிக அதிசயமான ஒரு காரியமா இருக்குது. 1 சிருஷ்டிப்பு, 2 சிவந்த சமுத்திரத்தை 2 பிறந்தார்னா இயற்கை மேல அவருக்கு ஒரு பெரிய அதிகாரம் இருக்கு. 3வது மரித்த லாசருவை உயிரோடு கூட எழுப்புறார். மரித்தவன் மட்டும் இல்ல, 4 நாள் ஆயிடுச்சு. லாசர் மரித்து 4 நாள் ஆயிடுச்சு. யோவான் 11ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 4 நாள் ஆன பிறகு லாசருவை உயிரோடு கூட எழுப்பினார். மரணம் எல்லாரையும் ஆண்டு கொண்டு இருந்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்றார், மரணம் எல்லாரையும் ஆண்டு கொண்டது. ஆல்ரெடி டெத் had already claimed victory. யாரும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு சொல்லி அந்த மரணம் சொல்லி கொண்டிருந்தது. ஆனா ஒரு வார்த்தையின் மூலமாக இயேசு எல்லாவற்றையும் மாற்றினார். என்ன சொன்னார்? லாசருவே வெளியே வா அப்படின்னாரு. இது எவ்வளவு பெரிய ஒரு காரியம் பாருங்க. இந்த வார்த்தையில எவ்வளவு பவர் இருக்குன்னு பாருங்க. அதனால்தான் வேதம் சொல்கிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். ஒரு ஆளு மரிச்சு 4 நாள் ஆச்சுன்னா திரும்ப ரிவைவ் பண்றது மெடிக்கலி இட் இஸ் இம்பாசிபிள், ஹியூமன்லி இட் இஸ் இம்பாசிபிள். ஒரு டாக்டரால அந்த மாதிரி பண்ணவே முடியாது. ஆனா இயேசு லாசருவே வெளியே வான்னு சொன்ன பொழுது இந்த வார்த்தை ஆவிக்குரிய உலகத்துக்கு சென்று லாசருனுடைய ஜீவனை கைப்பற்றி அதை திரும்பவும் பூமிக்கு கொண்டு வந்து, இயற்கை உலகத்துக்கு கொண்டு வந்து லாசருனுடைய சரீரத்துக்குள்ள அந்த ஜீவனை புகுத்தி இருக்கிறது. அந்த ஜீவன் உள்ள புகுந்த உடனே மரணத்தினுடைய எல்லா எவிடன்ஸும் காலி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். நோ எவிடன்ஸ் ஆஃப் டெத் டிகே. அதாவது மரணம் அடைஞ்ச உடனே என்ன பண்ண, சரீரம் கெட்டு நாரி போக ஆரம்பிக்குதுல, அது எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணி லாசர் உயிரோட வெளியே வந்துட்டான். இது எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம கர்த்தர் லாசர் உயிரோடு எழுப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி சும்மா சாதாரணமா சொல்லிட்டு போறோம். இல்ல, மரித்து 4 நாள் ஆயிடுச்சு. அவங்க சகோதரி சொல்ற நாருமே வேண்டாம், கல்ல புரட்ட வேண்டாம் அப்படிங்கிற. ஆனா கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை எவ்வளவு பவர்ஃபுல்னு யோசிச்சு பாருங்க. அது ஆவிக்குரிய உலகத்துக்கு சென்று அவ்வளவு பெரிய ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காண்பிக்கிறது. என்றால் அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறவராய் இருக்கிறார். நாம் கூட பாருங்க, ஹியூமன்லி இம்பாசிபிள் சிச்சுவேஷன் ஒருவேளை நாம இருக்கும் பொழுது நம்மளே முயற்சி பண்ணினே இருக்கக்கூடாது. நம்ம முயற்சி பண்ணி படுதோல்வி அடைஞ்சு கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் திரும்ப நம்மளே முயற்சி பண்றோம். பாரத்தெல்லாம் தூக்கி அவர் மேல வச்சுட்டு, ஆண்டவரே நான் உண்மை நம்புகிறேன், இந்த காரியத்தை நீங்க வாய்க்க பண்ணுங்க, இந்த வாசலை நீங்க தரங்க, நான் முட்டி மோதி எவ்வளவு பண்ணியாச்சு, ஒன்றும் பண்ண முடியல என்னால அப்படின்னு. இப்ப நான் உண்மை நம்புறேன், உன் மேல இந்த பாரத்தை வைக்கிறேன், நீங்க இதை சரி செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்லணும் பாருங்க. அப்படி அதுதான் விசுவாசம். விசுவாசம்ன்றது அது ஒரு கிரியை. என்ன கிரியை? அவரை விசுவாசிக்கிறது தான் அந்த கிரியை. நான் எதுவும் பண்ணல, நீங்க பண்ணுங்க இதை அப்படின்னு சொல்லி அவர் மேல பாரத்தை இறக்கி வைக்கிறது. ஒரு சின்ன பையன் ஒருத்தன் ஒரு பெரிய கல்லை தூக்க முயற்சி பண்ணி கொண்டே இருந்தானா, அவனால முடியவே இல்லை. கடைசியில அவங்க அப்பா அவனை பார்த்து கேட்டாராம், எப்பா உன்னோட முழு பலத்தையும் உபயோகப்படுத்திட்டியா அப்படின்னு கேட்டாராம். அந்த பையன் சொன்னார், ஆமாப்பா முழு பலத்தையும் உபயோகப்படுத்திட்டேன், ஆனாலும் என்னால தூக்க முடியல அப்படின்னா. அந்த அப்பா சிரிச்சுட்டே கேட்டாராம், இல்ல நீ உன்னோட முழு பலத்தையும் உபயோகப்படுத்தல, ஏன்னா நீ என்னை எதுவுமே கேட்கவே இல்லை, என்னை உதவி கேட்கவே இல்லையே அப்படின்னு சொன்னாராம் பாரு. அதுக்கப்புறம் அந்த அப்பா போய் அந்த கல்லை அவனுக்காக தூக்கினாராம். இது மாதிரிதான் நம்மளால சுமக்க முடியாத பாரங்களை நம்மளே சுமந்து கொண்டு இருக்கிறோம். அது என்ன பாரம் வேண்டுமானாலும் இருக்கலாம், நம்மளே சுமந்து கொண்டு இருக்கிறோம். நம்மளே சொல்லிட்டு இருக்கிறோம், ஐயோ என்னால முடியல, ஐயோ என்னால தாங்க முடியல, ஐயோ இந்த மாதிரி இருக்கு, எனக்கு அப்படி பண்ணுது இப்படி பண்ணுது, என்னால இந்த வியாதியை தாங்க முடியல, இந்த கடனை தாங்க முடியல, இந்த பலவீனத்தை தாங்க முடியல, என்ன பண்றது அது அவர் தான் சொல்லி இருக்கிறாரு. நான் உன்னை விசாரிக்கிறவரான் அப்படின்னா உங்களுடைய பாரங்கள் எல்லாம் என் மேல போட்டு விடுங்கள் அப்படின்னு. அதை மட்டும் நம்ம செய்ய மாட்டோம். என்ன செய்யணும்? ஆண்டவரே நான் உம்முடைய உதவியை நாடுகிறேன், லார்ட் ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லணும்.
என்னுடைய பலவீனத்துல எனக்கு உதவி செய்யுங்கன்னு பவுல் கேட்கும்போது அவர் சொல்றாரு, எவ்வளவு பெரிய ஒரு ஹெல்ப் கொடுக்குறாரு பாருங்க. உன் பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் அப்படிங்கிறார். மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ அப்படிங்கிறார். ஸோ அவர் பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். சிருஷ்டிப்பை பண்ணியிருக்கிறாரு. ரெண்டாவது, செங்கடலே பிளந்திருக்கிறார். இயற்கையின் மேல அதிகாரம் இருக்குது, மரணத்தின் மேலேயும் அதிகாரம் இருக்குது. லாசருவை உயிரோடு வெளியே கொண்டு வந்திருக்கிறார். ஆராய்ந்து முடியாத அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதனால எவ்வளவுதான் யோசிச்சாலும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம். அவன் எவ்வளவுதான் இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணாலும் அது அந்த மாதிரி பண்ணி புரிஞ்சுக்க முடியாத ஒரு காரியங்களை அவர் செய்கிறார். அதாவது தேவனுடைய அனந்த ஞானம் என்பது மனிதனுடைய மூளை அறிவை காட்டிலும் மிகவும் பரந்த ஒரு ஞானமாய், ஆழமான ஒரு ஞானமாய் அது இருக்கிறது. பல நேரங்கள்ல நாம கர்த்தர் அந்த கிரியை செஞ்சு முடிச்ச பிறகுதான் நம்ம விளங்கிக்கிறோம். ஆனா கர்த்தர் அப்படி கேட்கறதே கிடையாது. அப்ப நான் செய்யறதுக்கு முன்னாடி நீ எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் கேட்கறதே கிடையாது. விசுவாசம் எப்படி வருதுன்னா, இந்த புரிந்து கொள்றதுக்கு முன்னாடியே விசுவாசம் வருகிறது. பல நேரங்களில் நமக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் பண்றோம், என்னென்னமோ மெடிசனை கொடுக்குறோம், டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ற எல்லா மெடிசனும் கொடுக்குறோம், சப்போர்ட்டிவ் மெடிசன் அது இது எல்லாமே கொடுக்குறோம். ஆனாலும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. அந்த நிலை தொடர்ந்து, அந்த வியாதி, அந்த பலவீனம் தொடர்ந்து அப்படியே இருந்துனே இருக்குது. என்னதான் பண்றது? கடைசியில் ஒன்றும் பண்ண முடியாது. அவர்கிட்ட கேட்கணும், அவ்வளவுதான். ஆண்டவரை நீங்க உதவி செய்யுங்க, நான் விசுவாசிக்கிறேன், உம்மால இது கூடும். உம்மால முடியாதது இல்லை, என்னால முடியாம இருக்கலாம், ஆனா இது உம்மால முடியாதது இல்லை. ஏன்னா நீ ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நீ செய்கிற தேவனாய் இருக்கிறீர் அப்படின்னு. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள்ல நாம இப்படி வாசிக்கிறோம். 55:8-9 என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிற வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்து இருக்கிறது. நம்ம யோசிக்கிறோம், என்னென்னமோ யோசிக்கிறோம். ஒரு பொருளாதார பிரச்சனை வருது, ஒரு ஃபினான்ஷியல் சேலஞ்ச் வருது. இந்த சேலஞ்ச் எப்படி முறியடிக்க போறோம்? நம்மகிட்ட எவ்வளோ இருக்கு, நம்மகிட்ட கோல்டு எவ்வளோ இருக்கு, இதெல்லாம் போட்டு சேர்த்து வச்சா எவ்வளோ ஆகும், அப்புறம் எப்படி அதை மீட்கலாம், இப்படிலாம் நம்ம கால்குலேட் பண்றோம். ஆனா கர்த்தர் ரொம்ப லேசா அதெல்லாம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறார். நம்ம நினைக்கிறது வேற, அவர் பண்ணி முடிக்கிறது வேற. அதனாலதான் ரோமருக்கு நிருபத்துல 8ஆம் 11ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் 33ஆம் வசனத்துல இதெல்லாம் சொல்லிட்டு அவர் எழுதுறார். 33ஆம் வசனம், தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது. இந்த மாதிரி சொல்றாரு பாருங்க. ரொம்ப ஆழமான ஒரு ஐஸ்வர்யம், ஆழமான ஒரு ஞானம், ஆழமான ஒரு அறிவு எவ்வளவா இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். எந்த வழியில் அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு நமக்கு தெரியாது. ஆனா அவரை விசுவாசிக்க சொல்றாரு. அவரை விசுவாசிக்க சொல்ற எந்த வழின்னு தெரியாது. ஆனா மொர்தெக்காய் பாருங்க, அவன் கர்த்தரை விசுவாசிச்சான். நான் ஒரு உடன்படிக்கை மனிதன், தேவன் என்னை விட்டு விலகிறது இல்லை, என்னை கைவிடுறது இல்லை, யாரும் எனக்கு விரோதமா உருவாக்கப்படுற எந்த ஆயுதமும் வாய்க்காது, அப்படியே விசுவாசித்து கொண்டு இருந்தான். அவனை தூக்கு போடுறதுக்காக 50 முழ உயரத்துல ஒரு தூக்கு மரத்தை ஒருத்தன் ரெடி பண்ணிட்டான். ஆமான், ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு, ரெடி பண்ணிட்டான். ஆனா கடைசியில காரியம் மாறுதலாய் முடிஞ்சு எல்லாமே அப்படியே அப்செட் டவுன் பண்ணிட்டார் ஆண்டவர். அவருடைய வழி ரொம்ப வித்தியாசமானது. எப்படி பண்ணாரு? அந்த பர்டிகுலர் நைட்டு ராஜாவுக்கு தூக்கமே வரல. இது போய் மனுஷன் பண்ண முடியுமா? பண்ணவே முடியாது. அந்த ராஜா தூக்கம் வரலன்னா என்னென்னமோ பண்ணிக்கலாம். அவர் டிவி பார்த்துருக்கலாம், இல்ல மொபைல்ல ஏதாவது வீடியோ பார்த்துருக்கலாம். அவர் அந்த 4ஆம் புஸ்தகத்தை எடுத்துட்டு வாப்பா, நான் வாசிக்கணும் அப்படிங்கிறாரு. எடுத்துன்னு வாசிக்க ஓபன் பண்ணோன்னா கரெக்டா மொர்தெக்காய் செஞ்ச உதவி, ராஜாக்கு செஞ்ச உதவி அங்க வருது கரெக்டா. அதை வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் எப்படிங்க தற்செயலாக நடக்குது? இல்லைங்க, இது தெய்வ செயல். இது இட் இஸ் நாட் an accidental
திங் ஹேப்பனிங். இது காட்லி திங்ஸ். கர்த்தர் அப்படிலாம் பண்றாரு. நான் சொல்றேன், உங்களுக்காக கர்த்தர் என்ன வேணா பண்ணுவாருங்க. எந்த ராஜாவினுடைய தூக்கத்தை வேணா கெடுப்பாரு, எந்த ராஜாவுக்கு வேணா தூக்கம் வராமல் பண்ணுவார், எந்த அதிகாரிக்கு வேணா அந்த மாதிரி பண்ணுவார். நீங்க செஞ்ச நன்மைகள்லாம் மேலே வரும்படி, அவரோட கண்ணில் படும்படி, அவர் எப்படியாவது கேள்விப்படும்படி பண்ணுவார். ஏதாவது ஒன்று பண்ணுவார். நம்ம வேலை என்னன்னா விசுவாசத்தை அவர் மேலே வைக்கணும். நம்ம பண்ற காரியங்கள் மேலே வச்சிடக்கூடாது. அவர் மேலே விசுவாசத்தை நாம் வைக்கணும். ஏன்னா அவருடைய ஞானம், அவருடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவு பெரிதா இருக்கிறது. எவ்வளவு ஆழம், ஆழமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவர் மிகப்பெரிய ஒரு அறிவுள்ளவராய் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. 5-6, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கை இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அவரே காரியத்தை செவ்வைப்படுத்துவார். He will make your way successful அப்படிங்கிறார். அவர் நம்மளுடைய பாதையை வெற்றி பாதையாக மாற்றுவார். யோசேப்புக்கு மாற்றினார். அப்படிதான் தோல்வியின் பாதையிலே நடக்கிற மாதிரி இருந்துச்சு அவனுக்கு. டகால் எல்லாத்தையும் அப்படியே வெற்றியின் பாதையாக மாற்றுகிறார். எல்லாத்தையும் மாத்துறார். தலைகீழ் ஆகுது. திடீர்னு ராஜா கூப்பிட்டு அனுப்புறாரு. சிறைச்சாலையில் இருக்கிற ஒருத்தனை ராஜா கூப்பிட்டு அனுப்புறாரு. உடனே கூட்டின்னு போயில அவனுக்கு முக சவரம் செய்தார்கள், நல்ல கிராப் வெட்டினாங்க, அதுக்கப்புறம் நல்ல குளிக்க வச்சாங்க, நல்ல வாசனை திரவங்கள்லாம் போட்டு, நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு, ஏன்னா ராஜாவை பார்க்கறதுக்கு போனோமே, அதனால நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு உள்ள கொண்டு போனாங்க. அன்னைக்கே அவனுடைய வாழ்க்கை முழுவதும் மாறிவிட்டது. ஸோ அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிட முடியாதவைகள் என்று வேதம் சொல்லுது. ட்ரஸ்ட் இன் தி லார்ட், லீன் நாட் ஆன் யுவர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங். உன்னுடைய சுய புத்தியின் மேல சாஞ்சி கூடாது. புத்தி வேற மாதிரி எல்லாம் சொல்லும், இல்ல இது முடியவே முடியாது, இது சாத்தியமே இல்லை, இதுல இருந்து வெளியே வரதுக்கு வாய்ப்பே கிடையாது, இது கடன் பிரச்சனை தீர்றதுக்கு வழியே இல்லை, இந்த குடும்ப பிரச்சனை சரியே ஆகாது, புருஷன் சரியே ஆக மாட்டாரு, மனைவி திருத்தவே முடியாது, புருஷனை திருத்தவே முடியாது, பிள்ளைங்களை திருத்தவே முடியாது, இப்படியே தான் வாழ்க்கை போக போகுதுன்னு புத்தி சொல்லிட்டே இருக்கும். ஆனா சுய புத்தியின் மேல சார்ந்துடக்கூடாது. கர்த்தர் பேர்ல நம்பிக்கை வைக்கணும். ஆண்டவர், என் கணவனை மாற்ற உம்மால முடியும். அவன் எவ்வளவு மோசமானவனா தான் இருக்குது, உம்மால முடியும் ஆண்டவர், உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லைன்னு இன்றைக்கு நான் கேள்விப்பட்டேன். என் வாழ்க்கை, என்னோட குடும்பம், என்னோட சூழ்நிலை, என்னோட பிள்ளைகள் எல்லாவற்றையும் உம்மால தலைகீழா மாற்ற முடியும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். உம்மால நம்பிக்கை வைக்கிறேன். நான் பார்க்கறத நம்பல, சுய புத்தியை நம்பல. என் பாதைகளை எல்லாம் சக்சஸ்ஃபுல்லாக ஆக்குவீராக ஆண்டவரே. யோசேப்பு ஏன் தன்னுடைய சொந்த சகோதரர்களே நம்மளை வித்து போட்டாங்கன்னா அவனுக்கு ஒண்ணுமே வழங்கல பாருங்க. செய்யாத தப்புக்கு ஏன் சிறைச்சாலைக்கு வந்தேன் ஒண்ணுமே புரியல. ஆராய்ச்சி பார்க்க முடியாத ஒரு காரியமா இருக்குது. சரி, கர்த்தர் இவ்வளவு தரிசனத்தை கொடுத்தாரு, ஏன் இவ்வளவு டிலே ஆகுது, ஏன் இத்தனை வருஷம் போகுது, அவனுக்கு ஒண்ணுமே புரியல. கடைசியில கர்த்தர் அவருடைய நோக்கத்தை அவனுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அப்படியே விட்டுல, நோக்கத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். 50ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 50:20 வாசிக்கிறேன். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோടെ காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். பாருங்க, எவ்வளவு பேர் வேணா உங்களுக்கு தீமை செய்யட்டும், ஆனா எல்லாவற்றையும் கர்த்தர் நன்மையாக மாற்றுவார், திருப்பார், அவர் நன்மையாக முடிய பண்ணுவார். முடிவு அவர் நினைக்கிற மாதிரி தான் நடக்கும். நிறைய பேர் உங்களுக்கு எதிராக ஆலோசனை பண்ணலாம், சதி பண்ணலாம். ஜோசப் சொல்றான், you meant evil against me but God meant it for good. நல்ல ஒரு முடிவை அவர் கொடுத்தாரு. அப்ப நான் சொல்றேன், God's ways are unsearchable but his plan was perfect. அவருடைய வழிகள் ஆராய்ந்து முடியாதவர்களா இருக்கலாம், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்யலாம், ஆனா அவர் முடிவில் நன்மைக்கு ஏதுவாக எல்லாவற்றையும் திருப்புகிற தேவனாய் இருக்குவார். ஆபிரகாம் கிட்ட கர்த்தர் வந்து கேட்கிறாரு, உன் ஏக புத்திரனாகிய ஈசாக்கை எனக்கு நான் சொல்ற மலையின் மேல, நான் குறிக்கும் மலையில போய் எனக்காக தகன பலியாக பலியிடுன்ற. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. மனித மூளை அறிவுக்கு அது புரியவே இல்லை. இருந்தாலும் ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான்.
ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அவர் விசுவாசித்த பொழுது அவர் என்ன பண்றார்? ஒரு ஆட்டுக்கடாவை ப்ரொவைட் பண்றார். Sometimes God tests our faith before revealing His provision. கர்த்தர் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த சுதந்திரத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய விசுவாசத்துக்கு ஒரு டெஸ்ட், ஒரு பரீட்சை வரலாம். சில நேரங்கள்ல கர்த்தர் அந்த விசுவாச பரீட்சையை நமக்கு கொடுக்கிறார். என்ன அவர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாருன்னு நமக்கு தெரியாது. அவர் நிறைய ஆயத்தப்படுத்தி வச்சுக்கிறாரு. எனக்கு கூட பார்த்தீங்கன்னா நிறைய அற்புதங்கள் என் வாழ்க்கையில் நடந்தது சமீபத்தில். பாதை ரொம்ப கடினமா இருக்குது. ஆனா நம்பிக்கை முழுமையா அவர் மேல வைக்கும் போது, விசுவாசத்தை அவர் மேல வைக்கும் பொழுது அவர் என்ன பண்றாரு? அதை எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக திருப்புகிறார், முடிய பண்றார். இந்த கல்வாரி சிலுவில இயேசு கிறிஸ்து மரிக்கிற மூலமா மனு குலத்துக்கே ரட்சி போறோம்னு யார் யோசிச்சிருக்க முடியும்? சீஷர்லாம் தோண்டு போய் விட்டார்கள். ஐயோ, நமக்கு இருந்த ஒரே நம்பிக்கை நட்சத்திரம், சூப்பர் ஸ்டார் இந்த மாதிரி ஆயிட்டாரே, அவரை தான் மலை மாதிரி நம்பிடணும், அவரையே கொண்டுட்டாங்களே, இனிமேல் நம்ம என்ன பண்றது? பேசாம பழைய தொழில் மீன் பிடிக்கிறதுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி தோல்வியின் உணர்வினால நிரம்பினவர்களாய் அவர்கள் போனாங்க. ஆனா கர்த்தர் அதை மீட்பாய்க பார்த்தார். வெளிப்படையான தோல்வி, வெளிப்படையான இழப்பின் மூலமாக மிகப்பெரிய வெற்றியை அவர் எடுத்தார். மனு குலத்தையே ரட்சித்தார். மனு வர்க்கத்துக்கு ரட்சிப்பை கொடுத்தார். ஒரு சின்ன குழந்தை அவங்க அப்பாக்கு ஒரு டாக்டர் அறுவை சிகிச்சை செய்யறத பார்த்து கொண்டே இருந்ததான். அந்த சின்ன குழந்தை அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் அப்பா வலியில கஷ்டப்படுறாருன்றதான். ஆனா அந்த டாக்டருக்கு தெரியும், இதை அகற்றிட்டா இவன் ரொம்ப பூரண சுகத்தோட இவர் இருப்பாருன்னு டாக்டருக்கு நல்லா தெரியும். அது மாதிரிதான் நம்மளால பார்க்க முடியாததை தேவன் காண்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய அற்புதங்களுக்கு இன்றைக்கும் அளவே இல்லை. அவருடைய ஆசீர்வாதம் முடிவற்ற ஆசீர்வாதமா இருக்கிறது. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதிதாய் இருக்கிறது என்று சொல்கிறார். தேவன் அற்புதங்களை செய்யறதை நிறுத்தி கொள்ளவில்லை. அவர் வந்து பல வழிகள்லாம் தெரியாது, ஒரே ஒரு வழிதான் இருந்தது, இந்த விட்டா வேற வழியே இல்லை நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த ஒரு வழிதான் இருக்குது, இதை விட்டா வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அந்த மாதிரிலாம் கர்த்தர் கிடையாது. அவருக்கு ஏராளமான கோடிக்கணக்கான வழிகள் இருக்கிறது. நம்முடைய ஜபங்களுக்கு பதிலை கொடுப்பதற்கு ஏராளமான வழிகள் அவருக்கு இருக்கிறது. அவர் மிகப்பெரிய அற்புதங்களை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். 40ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 40ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாய் இருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். அடே அப்பா, எவ்வளவு எண்ணிக்கைக்கு மேலானவைகள், எவ்வளவு அற்புதத்தை செஞ்சுக்கிறார். அப்ப என்னங்க, சுவிசேஷத்துல ரொம்ப கொஞ்சமா செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இல்ல, சுவிசேஷத்துல கூட பாத்தீங்கன்னா யோவான் தம்முடைய சுவிசேஷத்துல எழுதுறாரு. 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு, அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன். உலகம் முழுக்க புஸ்தகங்கள்லாம் வாங்கி, நோட்டு புஸ்தகம்லாம் வாங்கி எழுதினா கூட அவர் செஞ்ச காரியங்களை எழுதி முடிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன்னு யோவான் சொல்லுகிறார். இயேசு அவ்வளோ அற்புதங்களை அவர் செய்து முடிக்கிறார். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையிலும் அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவராக இருக்கிறார். நம்ம மேல என்ன, அவர் மேல நம்பிக்கையும் விசுவாசத்தையும் வச்சுட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்கணும், அவ்வளோதான். அந்த வசனத்தை நம்ம திரும்ப திரும்ப மெடிடேட் பண்ணணும், அதையே நினைச்சு பார்க்கணும், அதையே நம்ம வாயை திறந்து பேச வேண்டும். அந்த கிரவுண்ட்ல நிற்கணும், அந்த ராக் மேலே நிற்கணும், கண்மலையாக கிறிஸ்துவின் மேலே நம்ம நிற்கணும். அதை நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். இந்த மாதம் முழுக்க சொல்லுங்கள், அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஒருவேளை தற்காலத்துல நான் பார்க்கும்பொழுது அக்கினி சூளையில போட்ட மாதிரி, சிங்க கெபியில போட்ட மாதிரி வெளியே வர முடியாத மாதிரி இருக்கலாம். ஆனா என்னை பத்திரமா வெளியே கொண்டு வருவார். இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவேன், இந்த இக்கட்டிலிருந்து நெருக்கடியிலிருந்து வெளியே வருவேன், இந்த வியாதியிலிருந்து வெளியே வருவேன், இந்த பலவீனத்திலிருந்து வெளியே வருவேன்.
கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். அவரால் முடியாதது எதுவுமே கிடையாது. உம்மாலே கூடாது, செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று விசுவாசிக்கிறேன். இதெல்லாம் எண்ணி முடியாத அளவுக்கு அவர் அதிசயங்களை அற்புதங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். நான் சொல்றேன், அவ்வளோ எண்ணிக்கைக்கு அடங்காத அற்புதங்களை செய்கிற உங்களுக்கு தானே அற்புதத்தை செய்யாத போயிடுவார். கண்டிப்பா செய்வார், விசுவாசிங்கள். இந்த மாதம் முழுவதுமே அற்புதத்தின் மாதமாக, அதிசயத்தின் மாதமாக இருக்கட்டும் என்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, இந்த மாதம் 6 மாதங்கள் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீர், பராமரித்தீர், ஆசீர்வதித்தீர், போஷித்தீர், தாழ்த்தோங்கி வளரச் செய்தீர். இந்த 7ஆம் மாதத்தினோட முதல் தேதியிலே கர்த்தர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர் என்பதை நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர். நாங்கள் இதை விசுவாசிக்கிறோம். நீர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறீர், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறீர், வல்லமையான பராக்கிரமமான மகத்துவமான காரியங்களை செய்கிறீர். எவ்வளோ காரியங்களை வேதாந்தத்தில் செய்திருக்கிறீர், எங்களோட வாழ்க்கையிலும் நீர் செய்திருக்கிறீர். இன்னும் எண்ணி முடியாத காரியங்களை நீர் செய்கிறீர், அதிசயங்களை செய்கிறீர். உம்மால கூடாது, செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லியிருக்கிறது. ஆண்டவரே, எல்லா பலவீனங்களும் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும், சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும், ஜீவன் உண்டாகட்டும், நல்வாழ்வு உண்டாகட்டும், வெற்றி உண்டாகட்டும், செழிப்பு ஆசீர்வாதமும் உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, யாரெல்லாம் அக்கினி சூளையில கடந்து போய் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுக்காக மகிமையான வெற்றி வைக்கப்பட்டிருக்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒருவேளை நாம தோற்று போயிட்டோமோ, கர்த்தர் நம்மளை விட்டு போயிட்டாரோ என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் மனதையும் நீர் தேற்றும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களுடைய மூளை அறிவுக்கு புரியாத காரியங்களை நீர் செய்கிறீர், எண்ணி முடியாத அதிசயங்களை நீர் செய்கிறீர். அப்படியே நீர் அவர்களுக்கும் செய்யும்படியாய் அவர்களை பத்திரமாய் வெளியே கொண்டு வரும்பாயா. இந்த வேலையில அற்புதத்தை செய்வீராக, ப்ரொமோஷன்ல அற்புதத்தை செய்வீராக, குடும்ப வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வீராக, பொருளாதாரத்தில் அற்புதத்தை செய்வீராக, சரீர சுகத்தில் அற்புதத்தை செய்வீராக. ஆண்டவர், எண்ணி முடியாத அதிசயங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஜனங்களை ஆசீர்வதியும். இந்த செய்தியை யூடியூப்லும் ஃபேஸ்புக்கிலும் கேட்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை நேர் தொடுவீராக. எல்லா கனமும் துதிய மகிமை மேன்மையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you all.